இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சு பணத்துல குளிப்பவர்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. மணல் கொள்ளைய நாம தடுக்கவே முடியாத அளவுக்கு பரவுகிறது. கொரோனாவை கூட கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். ஆனா இந்த சம்பவத்தை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. கனிம வளங்களோட திருட்டு நம் வாழ்வாதாரத்தையே பாதிப்புக்குள்ளாக்குது. கனிம வளங்கள் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பொருள் அடிப்படையாகும். மனிதர்களாகிய நாம 95% கனிம வளங்களை பயன்படுத்துறோம். தொழிற்துறை மூலப்பொருட்கள்ல 80%, விவசாய உற்பத்திக்கான மூலப்பொருள்ல 70% கனிம வளங்கள்ல இருந்து வருவதா புள்ளி விவர முடிவுகள் சொல்லுது. கனிமம் அப்படின்றது பூமியோட மேலோட்டத்துல இயற்கையாகவே காணப்படுற ஒரு பொருள். 2000க்கும் மேற்பட்ட கனிமங்கள் இதுவரைக்கும் அடையாளம் காணப்பட்டிருக்கு. ஒரு கனிமம் உருவாக பல்லாயிரம் ஆண்டுகள் தேவைப்படுமா? அதோட தன்மையை பொறுத்து. சரி, இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்ற அப்படின்னு தோணுதா? மேல குறிப்பிட்டது எல்லாம் கனிமம்னா என்னன்னு ஒரு புரிதலுக்காக. இன்னைக்கு வளர்ந்து வர்ற காலகட்டத்துல 20 மீட்டர் தூரத்துல ஒரு கட்டடம் கட்டுறாங்க. அதுக்கு தேவையான பொருள் அனைத்துமே கனிமத்தோட ஒரு வகைதான். வீடு கட்டுறது இங்க பிரச்சனை இல்லை, அதுக்கு கனிம வளங்கள் பயன்படுத்துறதும் பிரச்சனை இல்லை. இங்க பிரச்சனையே கனிம வளங்கள் திருடப்படுறது தான். இப்போ என்ன பிரச்சனை? மண் எடுத்தா, கிராவல் எடுத்தா, இது இல்லாம ஒரு கட்டடம் எப்படி கட்டுறது அப்படின்னு கேட்கலாம். இங்க தேவை அதிகமானனால அதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. அப்போ அந்த தொழில காசு நிறைய கிடைக்கும். பொதுவாகவே இந்த தொழில இருக்கவங்க அரசியல் சார்ந்து ஏதேனும் சப்போர்ட் இருக்கவங்க தான். அப்போ அரசு அனுமதிக்கிற அளவுல இருந்து அதிக அளவுல கனிமங்கள் திருட்டும் நடைபெறுது. அதிகார உதவியோட தப்பிச்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் நாளொன்றுக்கு 25,000 லாரி மண் தேவைப்படுது. இயற்கையான ஆற்று மணல் அதிகமாக எடுத்ததுனால தாமிரபரணி, கொள்ளிடம், காவிரி உள்ளிட்ட ஆறுகள்ல மணல் குவாரிகள் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மூடப்பட்டது. ஆற்றுப்படுகையில மணல் ஒரு ஸ்பாஞ்சை போல பணி செய்யுது. மழை காலங்களில் தண்ணீரை உறிஞ்சி வச்சு மற்ற நாளில் நிலத்தடி நீரோட ஆழம் குறையாம பார்த்துக்குது. கட்டுப்படுத்தாத மணல் கொள்ளையில இந்த வாய்ப்பு நீக்கப்படுறதுனால பெரும்பாலான நீர் ஓடி கடல்ல கலந்து விடுது. நிலத்தடி நீரும் குறைஞ்சிருது. விளைவு வறட்சி. ஒரு அங்குலம் மண்ணை உருவாக்க இயற்கைக்கு குறைந்தபட்சம் 1000 வருஷம் தேவைப்படுது. இன்னைக்கு மணலுக்கு மாற்றா எம்சாண்ட் பயன்படுத்தப்படுது. கருங்கல்ல அரைச்சி எம்சாண்டா வீடு கட்ட பயன்படுத்துறாங்க. அதுலயும் ஒரு சில ஆலைகள் தான் அனுமதிப்பையோட நடைபெறுது. கிராவல் குவாரிகளும் அது செயற்படுற ஊரோட நீர்நிலைக்கு செல்லக்கூடிய நீரை தடுத்து நிறுத்தி விவசாயத்தை பெருமளவு பாதிக்குது. இதனை எதிர்த்து பல கிராம மக்கள் போராடிக்கிட்டு தான் வர்றாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் அதிக அளவில் கிராவலும் மணலும் திருடப்படுது. தரிசு நிலங்களில் மட்டும் இல்லாமல் வெளிநிலங்கள்லையும் மணல் அள்ளி முறையின்றி விற்பனை செய்கிறாங்க. முறையில்லாமல் மண் அள்ளப்படுறதுனால மண்ணோட நீர் சேகரிக்கும் தன்மையும் குறைஞ்சிருது. இதனால நிலத்தடி நீரும் குறைஞ்சிருது. நீர்நிலைகளுக்கு நீர் செல்லும் வழித்தடமும் பாதிக்கப்படுது. நிலத்தடி நீரை நம்பி இருக்கிற சிவகங்கை சுற்றியுள்ள பல விவசாய கிராமங்களோட வாழ்வாதாரம் இதனால பெரிய அளவில் பாதிக்கப்படுது. இப்படி முறையற்ற இயற்கையை அழிக்கிறதுனால வருங்கால தலைமுறையினர் ரொம்பவே சிரமத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க. சிந்தித்து செயல்படுவோம், இயற்கை வளங்களை பாதுகாப்போம்.